வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு வீடியோவில் நிறைய பேர்த்துக்கு வீடியோ எண்டில் சொன்னனால ஒரு சில விஷயங்கள் போய் சேரலை. ஏன்னா யாருமே மேக்ஸிமம் வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதில்ல அப்படின்றனால. ஸோ கொஞ்சம் முன்னாடியே அதை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக கேட்டே இருக்காங்க. அதாவது பார்க்குறாங்க, ஒரு 1 or 2 டேஸில் வந்து அவங்களுடைய வச்சுருக்கக்கூடிய செட்டப்புக்கும் சரி, இல்லை செட்டப்பே இல்லாமல் வேறு ஏதாவது இண்டிகேட்டரில் பார்த்துட்ருக்கவங்களும் சரி, நம்ம லெவல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து உடனே கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை நம்மள்கிட்ட கேட்க வேண்டியது. ஸோ அப்படி வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது எனக்கு லாபம் தான், கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். பட் அப்படி பண்ணாதீங்க, சரிங்களா? அப்படி பண்ணக்கூடாது. ஒரு 1 மந்த்தாவது குறிப்பிட்டு ஒரு 1 மந்த்தாவது ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி அதில் ப்ராபபிலிட்டி செக் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஆப்டாக இருக்குதா, இது எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா வாங்க. ஏன்னா அப்படி பார்க்கும்போது என்னாகுன்னா, ஒரு 1 மந்த் பார்க்கும்போது இந்த கான்செப்ட்டுக்குன்னு ஒரு பேசிக்ஸ் தானே நம்ம சொல்லிட்டு இருப்போம். டெய்லியும் பேசிக்ஸ் அப்பப்போ ஒரு சின்ன ஹிண்ட்டு, ஒரு அட்வான்ஸ் லெவல் ஹிண்ட்டு வந்து அப்பப்போ நம்ம கொடுத்துட்ருப்போம். ஸோ அது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் இதன் மூலிமா அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸுக்கு வரும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிதல் இருக்கும். எனக்கும் அதை உங்களுக்கு உங்களுடைய புரிய வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஒன் மந்த் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஒரு விஷயம், இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கம்மியான கேபிட்டலை வச்சுட்டு பயங்கரமாக உடனே பெரிய ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படின்ற எண்ணத்தில் வராதிங்க. அப்படி ட்ரேடிங்குள்ளே வந்தாலும் ட்ரேடிங்குள்ளே அப்படி வரக்கூடாது. முதல்ல ஒரு மினிமம் கேபிட்டல், மினிமம் ரிட்டர்ன்ஸ் வச்சு ஒரு பிஸ்னஸ் பேஸ்டாக தான் கொண்டு போகணும். கேம்லிங் பேஸில் கொண்டு போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறதுனால அது நிறைய பேர்த்துக்கு போய் சேர மாட்டேங்குது. அதே மாதிரி ரெக்கார்டிங் கிளாஸஸை நான் கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ நார்மலாக நான் வந்து மந்த்லி செஷன் வந்து ஒவ்வொரு மந்தோட ஸ்டார்டிங்கில் தான் நம்ம எடுக்கிறோம். ரெக்கார்டிங் செஷன் வச்சு நான் தனியாக போய் ஒரு யூடியூப்லேயோ இல்லை ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணி இல்லை ஒரு ஆப் ரெடி பண்ணி நான் கொடுத்துடலாம். அதை ஏன் நான் கொடுக்கல அப்படின்னா, அதில் உங்களுக்கு புரிதல் இருக்காது. ரெண்டாவது, நீங்கள் நம்ம ஃப்ரீயாக இருக்க நேரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுருவீங்க. அப்படி விடும்போது ஃப்ரீயாக எப்பப்போ டைம் கிடைக்குமோ அப்போ உட்காந்து பார்ப்பீங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை ரிப்பீட்டடாக பார்க்குறதுக்காக கேட்குறேன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, உண்மை அது கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அப்போ என்ன ஆகுன்னா, உங்களுடைய எஃபர்ட் அந்த இடத்துல ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஃபுல் ஃப்ளெட்ஜாக உங்களுடைய எஃபர்ட்டை போட மாட்டீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி அப்போ லைவ் கிளாஸஸ் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, லைவ் கிளாஸஸில் மட்டும்தான் நான் சொல்லுவேன்றப்ப முழுக்க நல்ல இதோடு உட்காந்துருப்பீங்க. கவனிக்க வேண்டும், நல்லா சரியாக கவனிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வருவீங்க. அட் த சேம் டைம் அதை உடனே நீங்கள் எழுதவும் செய்வீங்க. அந்த எழுதும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மனப்பாடமாகும். அதை நான் பேக் டெஸ்ட் பண்ண சொல்லுவேன். பேக் டெஸ்ட் பண்ணும்போது இன்னும் மனப்பாடமாகும். அடுத்ததாக நான் லைவில் வந்து மார்க்கெட்டில் அந்த மொமெண்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த குரூப்பில் போடும்போது இன்னமும் உங்களுக்கு மனப்பாடமாகும். இப்படி தான் கொண்டு போகணும். அதே மாதிரி இந்த சண்டே ஈவினிங் நான் மேக்ஸிமம் எல்லாருமே ஈவினிங் ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு சொல்லி தான் சண்டே ஈவினிங் வைக்கிறேன். ஸோ அப்போயுமே நான் பிஸியாக இருப்பேன். ஃபேமிலியோட வெளியே போகணுன்னா கொஞ்சம் இது ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க வர்றீங்கன்னா அதுக்கு ஒரு 1 மந்த் ஆகுது. ஈவினிங் டைமில் கொஞ்சம் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு எல்லாமே வேணும், பணமும் வேணும்னு கிடைத்திங்கன்னா கிடைக்காது. ஏதோ ஒரு சில டைம் அதுக்குன்னு ஒதுக்க தான் வேணும். கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் நான் சொல்கிறது, பட் அதுதான் உண்மை. கேஷுவலாக போகிற போக்கில் கற்றுக்கிட்டு பணம் பண்ணிட்டு போகிற ஆட்கள் இங்கே யாருமே கிடையாது. அப்படி என்னுடைய கெரியரில் கடந்த 7 வருஷமாக நான் யாரையுமே பார்க்கல. எஃபோர்ட் போட்டவங்க மட்டும்தான் மார்க்கெட்டில் சஸ்டெயினபிளாக இருந்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தனியாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக எஃபோர்ட் போட்டு தனியாக அதுக்கு டைம் ஒதுக்கி பண்ணவங்க மட்டும்தான் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. போகிற போக்கில் ஒரு கான்செப்டை கற்றுக்கிட்டு அதை வச்சு பணம் பண்ணவங்க நீங்கள் யாருமே கிடையாது. சும்மா ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அந்த கிளாஸை வந்து நம்ம ஒரு ரெக்கார்டிங்ஸ் வீடியோ பார்த்துட்டு இப்போ ஒரு 4-5 தடவை போட்டு பார்த்துட்டு அதிலேருந்து நம்ம இது பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. நீங்கள் லைவாக எடுக்கணும். லைவ் மார்க்கெட் ரீடிங் அப்படின்ற ஒரு ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் சஸ்டெயினபிளாக எடுக்க முடியாது. இப்போ நம்மளே டெய்லி ஒரு சில அனலைசிஸ் கொடுத்து லெவல்ஸ்லாம் கொடுக்குறோமா, நீங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அகெயின் ஒரு தடவை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த லெவலுக்குலாம் மேலே இருக்காங்க கீழே இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸாக டெசிஷன் மேக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்பான்டேனியஸ் டெசிஷன் மேக் பண்ணுறீங்க, அதுதான் உங்களுடைய சக்ஸஸ். நான் வந்து ஜஸ்ட் அ டூல். நான் கொடுக்குற அனாலிசிஸ் சரி, இல்லை நீங்கள் பண்ணுற ஒரு கான்செப்டும் சரி, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அ டூல்.
இதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு பண்ணுறீங்களா டைம் ஒதுக்கி, அதுதான் உங்களுடைய சக்ஸஸ். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னாலே அந்த இடத்துல ட்ராப் அவுட் ஆகுது. வெறும் ஒரு கான்செப்டோ இல்லை ஒரு தியரியோ இல்லை ஒரு இண்டிகேட்டரோ இல்லை ஒரு சார்ட் பேஸ்டு அனலைசிஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொண்டு வராது. அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான பார்வையை வைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் மார்க்கெட்டே இருக்குது. மார்க்கெட் ஒரு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு மொமெண்டம் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எந்த இடத்துல நீங்கள் உள்ளே போகிறீங்க வெளியே வர்றீங்கன்றதால அது மார்க்கெட் வந்து இங்கேருந்து காலையில் எடுத்துட்டிங்கன்னா இவ்வளவு தான் மொமெண்டமே. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பையருக்கு இவ்வளவு தான் மொமெண்டமே முடிஞ்சது. அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஆப்ஷன் செல்லருக்கு தான். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போது ஒரு மொமெண்டம் கிடைக்குதுன்னா அந்த மொமெண்டத்துக்குள்ளே பையர் டக்குன்னு உள்ளே போயிட்டு வெளியே வந்துடணும். செல்லருக்கு ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் தான் ப்ராஃபிட் தான். இதுதான் பையருக்கு விட செல்லருக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தின்னு சொல்கிறது. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய லெவல்ஸை வந்து பிச் பண்ணி பார்க்கணும், அனாலிசிஸையும் சரி. ஸோ ஓவராலாக நம்ம சென்செக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு வந்து சென்செக்ஸ்க்கு எக்ஸ்பைரி. ஸோ சென்செக்ஸ் வந்து ஒரு எஸ்டர்டே லோவுக்கு கீழே அட் த சேம் டைம் ஒரு எஸ்டர்டே லோவுக்கு கீழே அண்ட் வீக்லி லோவுக்கு கீழே, ஓகேங்களா? எஸ்டர்டே லோவுக்கு கீழே, வீக்லி லோவுக்கு கீழே அண்ட் மந்த்லியில் நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே. ஸோ மந்த்லியில் ஒரு சின்ன நெகட்டிவ், பட் டெய்லியிலையும் வீக்லியிலையுமே நல்ல நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயத்தில் கவனிக்க வேண்டியது, சினாரியோவின் அடிப்படையில் மார்க்கெட் எங்கேருந்து வந்திருக்காங்க. ஒரு ஹை டு லோன்ற முடிஞ்ச மார்க்கெட்டு முடிஞ்சிருக்கு நேற்று, ஓகேங்களா? சரிங்களா? அப்போ ஹை டு லோனு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 84,000 வந்திருக்காங்க. எது வரைக்கும்? 83,450 வரைக்கும். அப்போ நியர்பை இருக்கக்கூடிய ஒரு லெவல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல்ஸ்லேருந்து 83,500 அப்படின்றது. அப்போ இங்கே நம்மளுக்கு டேபிளில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிள், இவங்களுக்கும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிள் வந்து மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகும். இதை பேஸ் பண்ணி தான் அங்கே ரன் ஆகுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அப்போ இவங்களின் அடிப்படையில் நம்ம எடுக்கும்போது ஒரு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எப்போ நிஃப்டியில் எடுக்கிற மாதிரி ஒரு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 83,459 அதில் கீழே நியர்பை இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன்னா 83,400 இருக்கணும். இல்லை, அப்போ 83,500. அப்போ 83,500. அதுக்கு மேலே உள்ள கால் ஆப்ஷன் வந்து 83,800. சரிங்களா? 83,500, 83,800. இது வந்து ஒரு என்ன ரேஞ்சுங்க, ஒரு ஷார்ட்டஸ்ட் எட்ஜாக எடுத்துக்கணும். அப்போ 83,500 to 83,800னா 83,650. இப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்காங்க இப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்ததாக மேலே வந்து 84,000 to மேலே இந்த சைடில் 83,500 to 84,000. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் லெவலில் அதில் நம்மளுக்கு 83,750 அவங்களுக்கும் கீழே தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 750, அதுக்கடுத்து 650, இது ரெண்டுத்துக்குமே கீழே இருக்காங்க. அப்போ பாட்டமாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 83,500 இருக்குது. டாப்பாக என்ன இருக்காங்கன்னா 83,800, 84,000 இருக்காங்க. இதுக்கு இடையில் ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஐடிஎம் புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா ரொம்பவுமே தள்ளியிருக்காங்க. அப்போ க்ளோஸ்ன்னு எடுக்கும்போது கிட்டத்தட்ட 83,445 வருங்களா, கிட்டத்தட்ட மார்க்கெட் முடிஞ்சிருக்க லெவலுக்கு நியர்பை. அப்போ இவங்களுக்கு கீழே இருந்தால் இந்த ஐடிஎம் புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்களுக்கு பேனிக் ஆகக்கூடிய இடமா இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இந்த இடத்த. அதே மாதிரி நீங்கள் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இவங்கள பேஸ் பண்ணி. அப்போ 83,500 அண்ட் 83,800 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 83,500 - 240, 83,260, ஓகேங்களா? அதுக்கு கீழே நம்மளுக்கு 7வது ஸ்ட்ரைக் ப்ரைஸாக 83,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் தாண்டினா தான் அங்கே போக முடியும். அதாவது 83,500க்கும் கீழே, 83,260க்கும் கீழே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 388. அப்போ 83,112, சரிங்களா? 83,112. அதுக்கும் கீழே போனால் தான் 83,000. அப்போ 83,112ன்னு வச்சுக்கலாம். அப்போ மேலே போனால் நம்மளுக்கு என்னென்ன லெவல்ஸ்? 83,650, 750, 800. அதுக்கு மேலே வந்து 948, 83,948. அப்போ இவ்வளோ நெகட்டிவில் முடிஞ்ச மார்க்கெட் நாளைக்கு அவ்வளோ வைலண்ட்டாக மேலே போவாங்களான்றதும் பார்க்க வேண்டிய விஷயந்தான். அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஆப்ஷன் செயின், அதை எடுத்து நீங்கள் ஐவி இம்ப்ளைடு வால்டிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். இவங்களுக்குமே ஆப்ஷன் செயின் இருக்குது, இம்ப்ளைடு வால்டிலிட்டி இருக்குது. அப்போ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இது ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு இம்ப்ளைடு வால்டிலிட்டி ஈவனாக இருக்காங்க. இதில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுனில் முடிஞ்சுக்குன்னா அடுத்த நாளும் பெரிய டவுனில் தான் போகணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டவுனில் முடிச்சுட்டு அடுத்த நாளும் ஒரு டவுனில் முடிச்சுட்டு
இதுக்குள்ளே அகைன் திருப்பி ரிவர்சல் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து இங்கே புட் ஆப்ஷனை கொடுத்து புட் ஆப்ஷனை கரைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கால் ஆப்ஷனுக்கும் அந்த இடத்துல டிகே நடந்துகிட்ருக்கும், புட் ஆப்ஷனுக்கும் அந்த இடத்துல டிகே நடந்துகிட்ருக்கும். ஸோ 2 பேருமே அந்த இடத்துல டிகே நடந்து எக்ஸ்பைரி நடக்கும். 2 பேர்த்தையுமே ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸுக்கு கீழே கொண்டு வர்றது தான் இந்த எக்ஸ்பைரிக்கு இருக்கும். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே எந்த ஐடிஎம் ஒரு கால் ஆப்ஷனோ ஒரு புட் ஆப்ஷனோ இல்லை கால் ஆப்ஷனோ யார் சைடில் அந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்கன்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் ஆகும்போது அதாவது ஐடிஎம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே புட் ஆப்ஷனுடைய ஐடிஎம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சைடுக்கு ஒரு சின்ன மொமெண்டம் இருக்கிறதுக்கும், கால் ஆப்ஷன் ஐடிஎம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்க சைடில் ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது எப்படி அமைகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு மந்த்லின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ மந்த்லி ஓப்பன் கீழே தான் இருக்காங்க. ஸோ மந்த்லி ஓப்பனில் ஒரு 2 to 3 days 3 நாள் தான் இருக்குது, 2-3 நாட்கள். அப்போ 83,835 கீழே இப்போ கொடுத்துருக்கக்கூடிய லோ அப்படின்றது 83,412. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் தான் மந்த்லி ஓப்பனுக்கு கீழே இருக்காங்க. அப்போ நியர்பை ஒரு ஃப்ளாட் ஓப்பன் வச்சு அகைன் மந்த்லி ஓப்பனை மேலே போயிட்டாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டத்துலேயும் மார்க்கெட் போகும். ஸோ அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்து பார்க்கணும். ஸோ ஒரு மந்த்லி ஓப்பனுக்கு கீழே நேற்றுக்கு லோ கீழே மார்க்கெட் நல்ல டவுனில் முடிஞ்சிருக்கு, மேலே போகாது அப்படின்ற ஒரு கணக்கீடும் எடுத்துக்கக்கூடாது. எந்த சைடுமே ப்ராபபிலிட்டி வச்சுக்கலாம், கீழே போகிறதுக்கு இருக்குது. பட் மேலே போனால் எந்தெந்த லெவல்ஸுன்றதை எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? இந்த சைடு தான் போவாங்க அப்படின்றத 100% எடுத்துடக்கூடாது. 100% அதை டெசிஷனாக மேக் பண்ணி எடுத்த உடனே காலையில் போனோடனே ஒன் சைடாக பயாஸ்டாக பார்க்கக்கூடாது. 2 சைடுமே ப்ராபபிலிட்டி வச்சுட்டு 2 சைடில் போனாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்பான்டேனியஸாக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 0 to ஹீரோ மோர் வால்டிலிட்டி இந்த ஸ்கிரிப்டில் சென்செக்ஸை பொறுத்த மட்டும் ஆப்ஷன் ப்ரீமியத்திலே மோர் வால்டிலிட்டி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும் உங்களை. அட் த சேம் டைம் ஜீரோலேருந்து ஹீரோ ஆகுற மாதிரி ஸ்பைக் கொடுத்துட்டு அகைன் திருப்பி ஜீரோவும் ஆவாங்க. கேர்ஃபுல்லாக பண்ணணும். முழுக்க உங்களுடைய ஒரு செட்டப் இருக்குது, அதில் ஒரு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குன்னா அதை இதையுமே கொஞ்சம் கம்பைன் பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் வந்து எல்லா நாளுமே ட்ரேட் பண்ணுற மாதிரி இந்த 0 to ஹீரோவிலையும் ட்ரேட் பண்ணுங்கள். 0 to ஹீரோவுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக லாட் சைஸை கூட்டுறது குறைக்கிறது இல்லை இன்னும் அதிகம் பண்ணுறது. இந்த 0 to ஹீரோ காலையிலே சப்போஸ் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அன்றைக்கி எக்ஸ்பைரினால் ஈவினிங் ஒரு ட்ரேட் பண்ணுவோன்னு போகிறது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் காலையிலேருந்து உங்களுக்கு அந்த மொமெண்டம் கிடைக்கல அப்படின்னா விட்டுருங்க. சப்போஸ் ஈவினிங் கிடைக்குதுன்னா எடுத்துக்கலாம். அப்போ இல்லை காலையிலே நான் எடுத்துட்டேன் ட்ரேட் இருந்தால் ப்ராஃபிட்டில் இருக்கேன்னா சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா இதில் மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ அமைதியாக நம்ம பார்த்துட்டு உட்காடுறோமோ அப்போ தான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக மாற முடியும், கொஞ்சம் கேபிட்டலையும் காப்பாற்ற முடியும். சரிங்களா? இல்லை ஒரு ட்ரேடை முடிச்சுட்டேன், கரெக்டான செட்டப் நான் வச்சுருக்கேன், கரெக்டான ஸ்ட்ராட்டஜி நான் வச்சுருக்கேன், ஒரு ட்ரேடை நான் முடித்த உடனே என்னால் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வேறு வேலையை நான் பார்க்க போயிடுவேன்னா இன்னமும் பெட்டர். ஸோ அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.